எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு இடுப்பெலும்புல தேய்மானம் இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல இடுப்புல பந்துக்கிண்ண மூட்டுல வந்துட்டு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல உங்களால நடக்கவே முடியல, தாங்கி தாங்கி நடக்கிறோம், இது காலை மடக்க முடியலன்ற சிச்சுவேஷன் இருக்கா? உங்களோட ரிப்போர்ட்டை எக்ஸ்ரே எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு. நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், ஓஏ ஹிப், அதாவது இடுப்பெலும்பு தேய்மானம், பந்துக்கிண்ண மூட்டுல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிற நிறைய பேஷண்ட்டை ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த 10 வருஷங்களா. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. ஏவிஎன், ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்ன? இடுப்புல பந்துக்கிண்ண மூட்டுல பந்து, அந்த ஃபீமரோட பால்ல, ஹெட் ஆஃப் ஃபீமர்ல ரத்த ஓட்டம் குறையிறது தான் வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். இது பொதுவா எதனால வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் பெருசா கிடையாது. பட் ஆனா மேலா ஃபீமேலா அப்படின்னா ஆண்களை தான் இது அதிகமா பாதிக்குது. இதுக்கு ஸ்பெசிபிக்கான காரணம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இஃப் எனி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அது மாதிரி வந்தாலும் இது நடக்குது. பட் மேஜர் காரணம் என்ன அப்படின்னா நம்ம மெடிசின்ஸ் நிறைய எடுக்கிறதுனால, இல்ல ஆல்கஹால், இல்ல ஸ்மோக்கிங், இது ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு 30-40 வயசுலயே வந்து நிறைய பேரை பாதிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப ரேரா 20-25 வயசுலயும் இது பாதிக்குது. ஓகே, அது என்ன ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்? பந்துக்கிண்ண மூட்டுல ரத்த ஓட்டம் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா அதுல சில கிரேட்ஸ் இருக்கு. லேசான ரத்த ஓட்டம் குறையிறது வந்து ஒரு பெயின் மட்டும் தான் கொடுக்கும். அதே இது கிரேட் 2, 3 இந்த மாதிரிலாம் போகும்பொழுது நம்மளோட அந்த பந்துக்கிண்ண மூட்டோட பந்தோட ஷேப் மாற ஆரம்பிச்சு நம்ம நடையே மாறிடும். அந்த நடையே வந்து ரொம்ப மோசமா மாற ஆரம்பிச்சிடும். நடக்கும் பொழுதே வந்து இடுப்பை தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. சமணம் போட்டு உட்கார முடியாது. இந்த மாதிரி ரொம்ப சிவியரான பேக் பெயின் இருக்கும். சும்மா இருந்தாலே வலிக்கும். இப்ப ஏதாவது ஒரு பெயின் அப்படின்னா, ஒரு முழங்கால் வலினா சும்மா இருந்தா வலிக்காது, நடந்தாதான் வலிக்கும். இது எப்படின்னா சும்மா படுத்திருந்தா வலிக்கும், சும்மா உட்காந்துருந்தா வலிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால வந்து ஸ்ட்ரைட்டா உட்கார கூட முடியாது. ரொம்ப சாஞ்சு உட்கார்ற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த அளவுக்கு மோசமாகாம இதை எடுத்த உடனே காப்பாற்ற முடியும்னா முடியும். முதல்ல இது என்ன மாதிரி மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு வருது அப்படின்னா, மெடிசன் சாப்பிட்டாலே வருமா அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் படி ப்ராப்பரா மெடிசன் சாப்பிட்டா வராது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க, இல்ல வந்து ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்க பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் இல்ல அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு சிலருக்கு அதுல சைடு எஃபெக்ட்ஸ் வரும்பொழுது, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடாது, இந்த ப்ராப்ளம் வரும். ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், பந்துக்கிண்ண மூட்டுல பந்துல ரத்த ஓட்ட குறையிற பிரச்சனை வரும். மேலும் சில பேருக்கு நம்ம ஆஃப்டர் கோவிட், இந்த கோவிட் அப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் போட்டு தான் வந்து அந்த எமர்ஜென்சிக்கு உயிரை காப்பாற்ற மாதிரி நிறைய பேருக்கு பண்ணதான் செஞ்சாங்க. அதனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கும் இப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பேஷண்ட், அதாவது ஏவிஎன் ஹிப்ன்ற இந்த கண்டிஷன் வந்து பேஷண்ட் வர்றாங்க. முதல்ல நான் வந்து ஒரு 22 இயர்ஸா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஏவிஎன் பேஷண்ட் வந்தாங்கன்னா இல்ல நீங்க போய் ஆபரேஷன் பண்ணிருங்கன்னு நானே அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா இதுக்கு ஆபரேஷன் மட்டும் தான் தீர்வு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா லேட்டரா தான் தெரிஞ்சது ஆபரேஷன் பண்ணாமையும் இதை வந்து சரி பண்ண முடியும்னு. இதுக்குன்னு நிறைய ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் வந்து ஃபாரின்ல இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அந்த நெக்ரோசிஸ் ஆன இடத்துல வந்து சின்னதா ஒரு ஹோல் மாதிரி போட்டு, இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்மா இன்ஜெக்ஷன், இப்ப நிறைய வந்து போன் மேரோ இன்ஜெக்ஷன், இல்ல ஆர்டிபிஷியல் போன், இல்லைன்னா வந்து போன் கிராஃப்ட் எடுத்து வைக்கிறது மாதிரி நிறைய பண்றாங்க. இல்லையா டைரக்டா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது டிஹெச்ஆர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ டிஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து பண்ணும் பொழுது நம்மளோட மொத்தமாவே நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு 30 வயசு 35 வயசுக்காரரை போய் நம்ம வந்து டிஹெச்ஆர் பண்ண போனா என்ன பண்றது? ஒரு டிஹெச்ஆர் லைஃப் டைம் வந்து ஒரு 15-20 வருஷம். ஏன்னா இப்பெல்லாம் பயங்கரமா செராமிக் அதுன்னு எக்கச்சக்கமா வந்து சயின்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு. முன்னாடி இப்படி வந்து ஒரு டிஹெச்ஆர் சர்ஜரி இல்லாம இருந்தது ஒரு காலத்துல. கடந்த சில வருடங்களா ஒரு 30-40 வருஷமா டிஹெச்ஆர் சர்ஜரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 10 வருஷமாலாம் ரொம்ப மருத்துவத்துறை வளர வளர ஆபரேஷனோட டெக்னிக்கல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாமே சந்தோஷம் தான். பட் ஆனா இதை ஆபரேஷன் இல்லாம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கேள்வி. முடியும், கண்டிப்பா இந்த கண்டிஷனை ஆபரேஷன் இல்லாம சரி பண்ண முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் அதுக்கு நாங்க எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட் கூட ஏவிஎன் பேஷண்ட் தான். ஏஜ் 60 வயசு ஆகுது. அவங்க லேடி, அவங்க பேரு மீனாட்சி. சிவியர் ஹிப் பெயின் இருந்தது அவங்களுக்கு. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்திருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க உடனே டிஹெச்ஆர் ஆபரேஷன் பண்ணுங்க, 2 இடுப்புக்குமே பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இடுப்பு தேஞ்சிருச்சு, ரத்த ஓட்ட குறைஞ்சிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணுங்க தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சீனியர் டாக்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க இல்ல கொஞ்சம் வேணா வெயிட் பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு வந்தாங்க. நான் பார்த்துட்டு அம்மா நான் ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது நான் தள்ளி போடுறேமா, உங்களை பெயின் இல்லாம மாத்தி கொடுக்குறேமான்னு சொன்னேன் நான். அது மாதிரி அவங்கள ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி
கொஞ்ச நாள்லயே மொத்தம் அவங்க 10 days தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இவங்களுக்கு 10 days ஆயிருக்கு, சில பேருக்குலாம் 1 மாசம் கூட ஆயிருக்கு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 10 daysலயே இவங்களுக்கு கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க. நல்லா நடக்க ஆரம்பிச்சாங்க. வந்த அன்னைக்கு வந்து அவங்களோட நட அவ்வளவு வித்தியாசம் இருந்தது. திருப்பி டிஸ்சார்ஜ் ஆன அன்னைக்கு அவ்வளவு கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அன்னைக்கு அவ்வளவு கம்ப்ளீட்டா நல்லா நார்மலா நடந்தாங்க. அவங்களுக்கு ஹிப் பெயின் மட்டும் கிடையாது, இங்க வரும்பொழுது நீ பெயின் இருந்தது, ஓஏ ஹிப் இருந்தது, ஓஏ நீ இருந்தது, ஏவிஎன் இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயி 100% நார்மல் ஆயிட்டாங்க. சரி, நான் ஆபரேஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க கேட்டாங்க. அம்மா ஸ்விம்மிங் போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் போய் நல்லா ஸ்விம்மிங் கத்துட்டு ரெகுலரா ஸ்விம்மிங் கிளாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க. ஒரு ஹாப்பி. ஆமா, பெயின் எல்லாரும் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஒரு பயம் இருந்தது. இப்ப ஆபரேஷன் தப்பிச்சிட்டோம். அப்ப எப்பயுமே ஆபரேஷன் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்விம்மிங் பண்ணா தேவையில்லை. ஓகே, அப்ப நான் ஸ்விம்மிங் பண்றேன்னு கிளம்பி ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. பேஷண்டோட ரிவ்யூ வருது பாருங்க. தேங்க்யூ. எனக்கு ஹிப்ல வந்து ரொம்ப பெயின் இருந்துட்டே இருந்தது. கால் வலி ஆக்சுவலா எனக்கு 40 வயசுல இருந்தே கொஞ்சம் கால் வலி இருந்துட்டே இருந்தது. இந்த ஹிப் பெயின் வந்து எனக்கு ரொம்ப தாங்க முடியாத வழியா இருந்தது. படுத்து சும்மா நடக்கும்போது வலிச்சுட்டே இருந்தது. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா வீட்டுல சாதாரண உட்காந்துருக்கும் போது படுத்துக்கும் போதுதான் வலிக்க ஆரம்பிச்சு. ட்ரீட்மெண்ட் இருக்குதான் டாக்டர்கிட்ட போனேன். ஆர்த்தோ டாக்டரை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு டாக்டர் போய் பார்த்தோம். அவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணாதான் சரியாகும், மூட்டை வந்து ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3rd இல்லை 4th ஸ்டேஜ் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். ரொம்ப அப்செட்டா இருந்தேன். சரி, இன்னும் 2-3 ஒப்பீனியன் வாங்கினான்ட்டு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் 2-3 பேர்ட்ட கேட்டேன். எல்லாருமே ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரிலேட்டிவ் வந்து மதுரையில வந்து எங்க சமந்தியோட ஃபேமிலி டாக்டர், அவர்கிட்ட வந்து கேட்டப்போ அவரு சர்ஜரி பண்ணணும்னு டக்குன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்க நல்லா ஆக்டிவிட்டியா இருக்கீங்க, பெயின் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இது பண்ணலாம், அவசரப்படாதுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொல்றாங்கன்னா, இன்னும் வயசாயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போறோமோன்ற ஒரு பயத்திலே இருந்தேன். சரி, தள்ளி போட்டுக்கோன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் நல்லா பார்த்தாங்கன்னு சொல்லி என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க. அவர்கிட்ட வந்து கேட்கும்போது, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, லைட்டா இருந்து இதுக்கு சர்ஜரி பண்ணுன்ற அவசியமே இல்லை, இன்னும் 10 வருஷம் தள்ளி போடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நான் நம்பிக்கையோட என்ன பண்ணலாம்னு கேட்டேன். உங்களுக்கு கொஞ்ச நாள் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், தெரப்பி கொடுத்தா உங்களுக்கு சரியாகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 days வந்து இங்க தெரப்பி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஒரு 6-7 தெரப்பி கிட்ட கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே நாள்லயே எனக்கு அந்த பெயின் கம்ப்ளீட்டா குறைஞ்ச மாதிரி. இப்ப வந்து 10 days முடிஞ்சது. நல்ல ரிலீஃப் ஆகி போறேன் நான். அந்த ஹிப் பெயின் மட்டும் இல்லை, கையில காலில் மூட்டு வலி, முழங்கால் வலி இருந்தது, கீழே பாதத்துலேயும் கொஞ்சம் வலி இருந்தது, நெக் பெயின் இருந்தது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இப்ப ரிலீவ் பண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ அப்செட் ஆயிருந்தேன். மைண்ட்ல ரொம்ப மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். நம்ம ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போறோம்னு. இப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். முதல்ல டாக்டர் தான் எனக்கு சொன்னாங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சர்ஜரி ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் சொன்னப்பவே சொல்லியிருந்தேன், எனக்கு எந்த டாக்டராவது சர்ஜரி இல்லாம சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவர் தான் எனக்கு கடவுள்னு. எனக்கு இப்ப டாக்டர் ஜெயச்சந்திரன் தான் எனக்கு கடவுள். அந்த அளவுக்கு நான் இப்ப நல்லா கான்பிடென்டா இருக்கேன். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் தான் நான் நல்லா இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் போய் கண்டினியூ பண்ணணும். ஸ்விம்மிங்கும் போனா இன்னும் பெட்டர், நீங்க நல்லா சரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போக போறேன், எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ண போறேன். இன்னும் 20 years கூட நான் நல்லா இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. சூப்பர்மா. எம்ஆர்ஐ பார்த்து என்னமா சொன்னாங்க? எம்ஆர்ஐ பார்த்துட்டு தான், எம்ஆர்ஐ வந்து நான் எடுத்த ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடாது, அவங்க ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை. எனக்கு மேனுவலா எழுதி கொடுத்துருந்தாங்க, 4th ஸ்டேஜ்ல இருக்கீங்க, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு. நான் ஒவ்வொருத்தரையா அந்த ரிப்போர்ட்டை மட்டும் காட்டி ஒப்பீனியன் கேட்டேன். அவங்க எல்லாருமே ஆமா, இந்த ரிப்போர்ட்ல இருக்கபடி நீங்க சர்ஜரி பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. எங்க ஊர்ல வந்து நான் மதுரையில வந்து கேட்டப்போதான் அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் தள்ளி போடலான்னாங்க. கொஞ்சம் தள்ளி போடலாங்கும் போது கொஞ்சம் மனசு தெம்பா இருந்துச்சு, தைரியமா இருந்தேன். இப்ப டாக்டர் ஜெயச்சந்திரன் வந்து கம்ப்ளீட்டா 10 வருஷம் தள்ளி போடலான்றது வந்து எனக்கு பெரிய கான்பிடென்ட் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ நாங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தெரப்பி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 20-30 years கூட நான் நல்லா கான்பிடென்ட்டா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. தேங்க்யூ.